எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட்டர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23rd of March. இன்றைக்கி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க எம்ஆர் மோட்டார்ஸில் வந்து சூப்பர் மீட்டியர் 650 லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் வண்டி நேரில் எப்படி இருக்குது, டெஸ்ட் ரைட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகே, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்தாச்சு. ராயல் என்ஃபீல்ட் சூப்பர் மீட்டியர் 650. ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பவர் க்ரூசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 650 வந்து இன்டர்செப்டர் 650 அண்ட் GT 650 இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைமாக நான் சொன்ன மாதிரி ஒரு பவர் க்ரூசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியை பார்க்கும்போது மற்ற ரெண்டு வண்டியும் சின்னதாக தெரியுது. காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெஃப்டி அண்ட் பல்க் லுக் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரீமியம் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாமே ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, டாப் டு எண்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து நான் எக்கச்சக்கமான அலுமினியம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா ப்ரீமியம் பார்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காரணத்தினாலே பார்த்தோன்னா வண்டியினுடைய வெயிட் வந்து 240 kg வரைக்கும் போயிருக்கு. ஆல்ரெடி இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு ஹெவி பைக் மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா 240 kg. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து அமெரிக்கன் மோட்டர் சைக்கிள், யூரோப்பியன் மோட்டர் சைக்கிள் தான் வந்து ஒரு பவர் க்ரூசர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பவர் க்ரூசர் வந்திருக்கு. அது 650cc அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சூப்பர் மீட்டியர்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூரிங் எடிஷன் கூடவே வந்திருக்கான். அது பார்த்தோம்னா வித் நிறையா வந்து விண்ட்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஆக்சசரியோட வரும். அது இன்னும் டூரிங்க்கு வந்து இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ், அதாவது பர் டே ஒரு 600 km ஓட்டுறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பவர் க்ரூசர், அதாவது க்ரூசர் பைக் அப்படிங்கிறது யூனிக்கான ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. 740 mm தான் வந்து வண்டியினுடைய சீட் ஹைட்டு. அதனால் வண்டியினுடைய வெயிட் வந்து நமக்கு பெருசாக ஃபீல் ஆகாது, ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஃபுட் பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் செட்டாக இருக்குது. அதாவது க்ரூசர் வண்டி வந்து நம்ம கால் வந்து முன்னாடி நீட்டி வச்சு நல்லா ஒரு சேரில் உட்கார போர்ஷன், நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸான போர்ஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோம் அப்படின்னா LED ஹெட் லேம்ப் அண்ட் USD ஃபோக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த லிவர் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்விட்ச் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கவர்ஸ்மே பார்த்தோம்னா அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரீமியம் பார்ட்ஸ் யூஸ் பண்ண வருமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடைச்சது அப்படின்னா வண்டி வந்து ரைட் ஃபீல் அண்ட் வண்டியினுடைய கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன் வைஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் சூப்பர்.